வீடியோல ஒரு மிஸ்டியான ஒரு டாபிக் தான். மிஸ்டி ஆஃப் முருகப்பெருமானின் ஆண்டி கோலம். எல்லாருக்கும் பொதுவா தெரியும், நான் வந்துட்டு ஆண்டி கோலத்துல இருக்கும்போது முருகனை தரிசனம் பண்ணவே மாட்டேன். பழனி கோவிலுக்கு போனா ராஜ அலங்காரத்துல இருக்கிற முருகப்பெருமானை மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டி கோலத்துல இருக்கிற அந்த முருகனை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற எந்த காரியமும் நடக்காது, எல்லாமே தடுங்கல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் நம்ம வந்து சொல்லி கேட்டிருப்போம். நம்ம ரியாலிட்டிக்கா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஈவன் நானும் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற அந்த தருணத்துல இது உண்மையா, யாரும் ஆண்டி கோலத்துல இருக்கிற முருகனை பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான ஒரு விடை தான் இந்த ஒரு வீடியோவா இருக்கும். சோ முருகப்பெருமான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்டி கோலத்துல இருக்கும்போது முற்றிலும் வந்து அவருடைய உடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவர் வந்துட்டு ஒரு கோமணம் மட்டும் கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலையா தான் இருப்பாரு. சோ அந்த சிலை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அரிய வகையான ஒரு கல், நவபாஷம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கல்லால வந்து செய்யப்பட்டது தான் அந்த ஒரு சிலை. ஓகேவா? சோ நம்ம போயிட்டு அதை தரிசனம் பண்ணும்போது அந்த கல்லுல இருந்து உண்மையாவே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஃபுல் பாடியை அட்ராக்ட் பண்ணுது. சோ இது வந்து நம்மளுடைய ஹோல் பாடியை வந்து தாக்கம் பண்ணுது அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பாடியில தானாவே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து சயின்டிபிக்காவும் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முருகப்பெருமான் அதுவும் ஆடு வேஷத்துல இருக்கும்போது பார்க்க கூடாதா என்ன? கன்ஃபார்மா அதுல நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது, நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஒரு தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வரோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் எந்த விஷயம் பண்ணாலும் நான் வந்து ஒரு நேர்கோட்டுல போக மாட்டேன், நான் தப்பா தான் பண்ணுவேன், இது வந்து தப்புன்னு தெரிஞ்சும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமையான ஒரு வகையில போயிட்டு இருக்கும்போது ஆண்டி கோலத்துல பார்த்துட்டு வந்த அந்த முருகப்பெருமான் இன்னும் கஷ்டம் மட்டுமே தான் கொடுத்துட்டு இருப்பாராம். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க ஒழுங்கா அவங்க நிலையில போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மா முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல அவங்கள தரிசனம் பண்றதுக்காக காமிக்கல பழனியில அப்படின்னாலும், நேர்ல வரல அப்படின்னாலும் இங்க நம்ம மக்களுக்கு கன்ஃபார்மா ராஜ அலங்காரத்துல இருக்கிற முருகப்பெருமான் சேவை பண்ண ரெடியா இருப்பாராம். என்ன காரணம்னு உங்களுக்கு புரியும். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் துறந்த ஆண்டியா இருக்கிறவங்க கன்ஃபார்மா வேணான்னு நினைச்சாலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் அப்படின்றதன்படி ராஜ அலங்காரத்துல இருக்கிற முருகப்பெருமான் நேரில் வந்து ஒரு விதத்துல அவங்களுக்கு கன்ஃபார்மா ஹெல்ப் பண்ணுவாராம். ஸோ இதுதான் வந்து அங்க இருக்கிற ரியாலிட்டி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. தன்னை வணங்கும் பக்தனுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தவக்கோலமான அந்த ஆண்டி கோலத்தை முருகப்பெருமான் எடுத்தாரு. அதை பார்க்கறதுனால மக்களுக்கு எந்த தீமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 6 படை வீடுகள்ல பழனி ஒண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க நீங்க விசிட் பண்ணி முருகப்பெருமான எந்த கோலத்துல தரிசனம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.